பேர் கிளம்புறலாம் விட்டு வந்துட்டேடி அப்படின்னு அடிப்படை நீ உன்னை நான் உண்மையிலும் பார்க்கவே இல்லடி. ஆக்சுவலி நீ எங்க போனே சொல்ல தெரியலடி. அப்படியா? ஆமாடி. எங்க படிச்சீங்க? நானா 1வது ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். ஏடி சொல்லுடி. நீ எப்படியா நந்தவனம் வந்தாச்சு இருக்கிற மலரெல்லாம் பறிக்க வேண்டும். ஆரமாக தெளிக்க வேண்டும். பார்த்தாயா கோடி கணக்கான மலர்கள் கொட்டி குவி இருக்கிறது பாருடி. பார்த்துடி. ஐயோ ஐயோ அம்மா கோடி வரி கிடக்குது பாரு போனேன். அதோ ஆஞ்சநேயர் கிட்ட வரி அது இருக்காருடி அது தூக்கி அடிப்பாரு ஒண்ணு கதாயத்தை ஒரு அடி அடிச்சாருன்னா அவ்வளவுதான். சரிடி நான் அவர்கிட்டயே போல பக்கத்துல கூட அடிக்கடிக்கு வந்து நிக்காது. அடிக்கடிக்கு எனக்கும் ஆஞ்சநேயர் சாமி ஒரு மேல ஏண்டி போன சொல்லுடியா வந்துட்டேன். அதோ அந்த மலரியா கேக்குறேன். அது என்ன அந்த மலர் திசை காட்டும் சூரியகாந்தி. திசை காட்டும் சூரியகாந்தி எனக்கு பிடிக்கவே இல்லடி. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. மலர் அது ஐ டோன்ட் லைக் இட். யானி குட்டிமா என்னடி இது தெரிந்து பார்த்தாயா? ஏதோ 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 இதோடியா தெரிந்து பாரா சொல்லு. அதல என்ன மலரி ஏண்டி இதுல என்ன மலர் தெரியுமா? அதாண்டி குண்டுமல்லி. ஆமா ரொம்பவே அழகா இருக்குடி. வர வர பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு அந்த மலர். ஏண்டி பாப்பா இந்த வாடி பாடி அம்மா அம்மா ஐயோ எனக்கு எப்பதான் கண்ணே புடிக்கவே இருக்குது. ஆமாடி எனக்கு இந்த பக்கத்துல நான் என்ன பக்கம் பார்க்க மாட்டேன். ஏண்டி சொல்லுடி அது தெரிஞ்சு பார்த்தாயா? அதனை என்ன மலரி நம்மளுக்கு விருப்பமான மலர்டி. அதுக்குமே அண்ணா மலர்கள். அண்ணா மலர்களா? அண்ணா மலர் போல. சரி சரி சரியா? மாமாவா சொல்றேன். ஏய் உனக்கு அதெல்லாமே தம்பிங்க. கேளுடி ஒன்னா கேட்டுக்கணும். உனக்கு தம்பிங்க தம்பிக்கு சரியா? ஏண்டி உனக்கு அவங்க எல்லாருமே பார்த்தாங்க. உனக்கு அண்ணன் தம்பிங்க. உனக்கு அவங்க எல்லாருமே பெரியமா பசங்க. எனக்கு எல்லாருமே லவ்வர்ஸ். அந்த கூட்டத்திலே நான் ஒரே ஒரு மலரை மட்டும் தான் லவ் பண்றேன். அந்த மலர் வந்த உடனே என்னையும் பார்த்தேன். என்னையும் பார்த்தேன். எனக்கு ஓடும் மலை அது நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. வாடி போனேன். என்ன மலர் சொல்லு. அது அன்னைக்கு என்ன மலர் தெரியுமா? அதுதான் ஒயிட் ரோஸ். அதுல பிடித்த மலரை ஒரே ஒரு மலர் தான். இன்று காலைக்குள்ள பறிக்காம விட மாட்டேன். கெட்டதும் இடமுடி. ஆனா உனக்கு சொல்லவே நான் மறந்துட்டேன். வந்து விட்டு உனக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் என்ன தெரியுமா பண்ணிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது
நாட்டியம் ஐயோ நாட்டிய பேரு நாட்டிய பேருடைய பத்மினிலாம் இவளை தாண்டி சொல்லணும் ஏன்னு பொண்ணு இந்த நந்தவனத்துல ஆடியதும் பாடியதும் எனக்கு உடம்பெல்லாம் ஒரே சோர்வியா இருக்குது ஆமா நிறைய கோடி வேலை தோச்சுருவீங்களா செத்து எப்பா தை மாசம் தோச்சு துணி நாளைக்கு தோச்சுருவீங்க ஐயரத்தை வாரத்துக்கு ஒரு முழுக்க வைக்கிறீங்க சத்தியமா ஏன்னு பொண்ணு ஆடி பாடியது ஒரே கடுப்பா இருக்கு தினந்து வரை இது போல தானே உட்காந்துட்டு பேசுவோம் இன்னைக்கு நான் உன்னை பேசாலும் எடுக்கிறேன்டி ஒரு குடும்பத்துக்கு எடுப்பீங்க இன்னைக்கு யார் குடும்பம் அப்படியெல்லாம் கிடையாதுடி அது 2 மணிக்கு மேலதான் குடும்பத்தை கெடுக்கிறது இப்பதான் கிடையாது பொண்ணு ஏண்டி பொண்ணு சமீரா ஏண்டி பொண்ணு இன்னும் உங்க ஆளு வந்திருக்காராமே இங்க ஏதோ ஒரு பையனை லவ் பண்றியாமே வயசுக்கே வரலையா வயசுக்கு வராமையா ஆட்டோக்குள்ள போயிட்டு வந்த நீ ஏன்னு பொண்ணு அந்த ஆட்டோக்கார பையன் நல்லா இருக்கா நான் லவ் பண்ணிட்டு இருந்தியே ஆமா சித்திரு பையன் இப்ப புதுசா யாரையும் பிடிச்சிருக்க சொல்ல மாட்டேன் பேரு கூட சொன்னாங்கடி கார்த்தின்னு சொன்னாங்கடி அது ஏதோ ஒரு பையனா கார்த்தின்ற பெயர்ல 2 பேரும் லவ் பண்ற தெரிஞ்சு வச்சிருந்தா ஏன்னு மீனா என்ன பண்ண நீ இப்பதான் காலேஜ் சேர்ந்திருக்கிறியாமே எப்படி படிப்பெல்லாம் போகுது காலேஜ் படிக்கிறியாமே என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் படிக்கவே இல்லடி காலேஜ்ல சேர்க்கலையா நான் போய் சேரவே இல்லையே இன்னுமா சேரல யாராமே மெத்தங்கார பையனை லவ் பண்ணிட்டு யாரு உனக்கா தம்பியும் பாப்பா அண்ணனையும் பாப்பா இவோ குட்டிமா உங்க அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா இல்ல கேள்விப்பட்டேன் உங்க அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிருக்காராமே ஆமாவா சொன்னாங்கடி உள்ள கேள்விப்பட்டேன் சரி உங்க கதைலாம் விடுங்க என்ன பொண்ணு உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களாமே என்னாச்சு அந்த கதை என்ன பொண்ணு பார்க்க வந்ததா ஆமா என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்கடி போயிருக்காங்க என்ன சொன்னாங்க ஆடியிலதான் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆடினியா உனக்கு நான் பரவாயில்லடி என் கதையை கேளுங்க ஏன்னு பொண்ணு எனக்கு நிச்சயம் பார்க்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்கடி நிச்சயம் பார்த்துட்டு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 5 பேர் வந்தாங்க பாரு வந்து பொண்ணு மாத்து தட்டெல்லாம் மாத்திட்டு போயிட்டாங்க போற வழியில லாரியில ஆக்சிடென்ட் செத்து அப்படி பொண்ணு ராசியான பொண்ணு நீ ஆமாடி இருந்தாலும் பேட்டு கொண்டுதான் நேரம் போது தெரியாது புறப்பட்டு வா